Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் இன்னைக்கு 2 செம்பருத்தி பூ, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் துளசி, சிறிய பட்டை, ஒரு கிராம்பு வந்து ஒரு அரை கிராம்பு எடுத்துருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஸோ இப்போ நான் இது செய்யறதுக்கு இந்த மாதிரி 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 செம்பருத்தி பூ, இஞ்சி, துளசி, சிறிய பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். அதாவது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், ரொம்ப கம்மி தீ தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நம்ம வந்து 1 டம்ளர் ஊற்றினோம், கிட்டத்தட்ட அரை டம்ளராக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து கருப்பட்டி 1 ஸ்பூன் போடுறேன். கருப்பட்டி இல்லை அப்படின்னா கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி இந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம், இது அரை டம்ளர் ஆயிடுச்சு.